ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நசி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரிச்சான ரொம்ப ஹெல்த்தியான அடை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நம்ம 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கழுவி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட 6 to 7 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. அதுக்கப்புறமா தனியாக ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு இது நார்மலான காரம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சிட்டதுக்கப்புறமா இதை அரைக்கையில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் ஜீரணத்துக்காண்டி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அப்போ தான் அடை ஊற்ற வரும். அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசியை தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவு ஒரு தோசை மாவு ஊற்றுற அளவு இருக்கணும். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. இது வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது நீங்கள் செய்யணும். சில்ட்ரன்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அவ்வளோதான். நம்ம இதில் கூட நம்ம வெங்காயம், அதுக்கப்புறமா கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தேங்காய் கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இதோட அடை ரெசிபி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.